இலங்கை ஆன்மீக சுற்றுலா. இந்த சுற்றுலாவானது 26/2/2026 மற்றும் 18/4/2026 ஆகிய 2 சுற்றுலா நடைபெற உள்ளது. இந்த சுற்றுலாவின் பயண நாட்கள் 8. இது ஒரு விமான பயணம். இந்த பயணத்திற்கான கட்டணம் விசா உள்பட 62,900 ரூபாய். இந்த சுற்றுலாவில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள் என்னென்ன என்றதை முதல்ல பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து தேதி வாரியான ப்ரோக்ராம் என்னென்ன என்றதையும் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே சுற்றுலா சென்றவங்களுடைய ஃபீட்பேக், ஒரு சில ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த இலங்கை சுற்றுலாவில் நாம் சுற்றி பார்க்கக்கூடிய மற்றும் தரிசிக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள் மற்றும் சுற்றுலா ஸ்தலங்கள் என்னன்னு பார்க்கலாம். பாடல் பெற்ற சிவாலயங்கள் திருக்கேதீஸ்வரம் மன்னாரில் இருக்குது, திருக்கோணேஸ்வரம் முன்னேஸ்வரம் சிவன் கோயில், மணல்வாரி சிவன் கோயில், கீரிமலை நகுலேஸ்வரர், பொன்னம்பலவானேஸ்வரர். சக்தி பீடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாகபூஷணி அம்மன், சங்கமேஸ்வரி சக்தி பீடம், பராசக்தி அம்மன் திரிகோணமலை, அசோகவனம் சீதை அம்மன் கோயில், சீதை அம்மன் அக்னி பிரவேசம் கோயில், காயத்ரி அம்மன் பீடம் நுவரேலியா. முருகன் திருக்கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லூர் கந்தசாமி திருக்கோயில், கதிர்காமம் முருகன் கோயில். ராமாயணம் சம்பந்தமான இடங்கள்லாம் அசோகவனம், அனுமன் புனித பாதம், சீதை அம்மன் அக்னி பிரவேசம், ராமர் படைகள் தங்கிய ராம்படா ஆஞ்சநேயர், ராமர் சீதை பாலம், ராவணன் வாட்டர் ஃபால்ஸ், சிகிரியா ராக் போர்ட், கன்னிகா வெந்நீர் கிணறு, திருக்கோணேஸ்வரம் முன்னேஸ்வரம். மற்ற இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி நாராயண பெருமாள் கோயில், மன்னார் வளைகுடா, யாழ்ப்பாணம் காங்கேயன் துறை, யாழ்ப்பாணம் நூலகம், திருவாசக அரண்மனை, கண்டி ஜெம் ஃபேக்ட்ரி, நுவரெலியா டீ எஸ்டேட், கொழும்பு லோட்டஸ் டவர், கோல்டன் புத்தா டெம்பிள், ஸ்ரீமா போதி புத்தர் கோயில், நிலவெளி பீச், ரிகோரியா லேக் படகு சவாரி. இது போல இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. இது முக்கியமான இடங்கள் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இலங்கையை பொறுத்தவரையிலும் சுற்றுலா தலங்களும் சரி, ஆன்மீக ஸ்தலங்களும் சரி, எக்கச்சக்கமாக இருக்கு. கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கு. ஒரு பரவசமிக்க, ஒரு பக்தி மயமிக்க கோயில்கள்லாம் இங்கே இருக்குது. அதையெல்லாம் நம்ம இந்த சுற்றுலாவில் பார்க்கலாம். இந்த சுற்றுலா சென்று வர விமான கட்டணம், விசா மற்றும் பர்மிட் கட்டணம், 3 நட்சத்திர தங்கும் விடுதி, தினசரி 3 நேரம் சிறப்பான தென்னிந்திய சைவ உணவு, ஏசி பேருந்து, தினசரி மினரல் வாட்டர், தமிழ் பேசும் கைடு, இவையெல்லாம் நம்ம ஏற்பாடு செய்து கொடுக்குறோம். ஒரு சில இடத்துல படகு கட்டணம், சாதா போட்டு, ஸ்பீட் போட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி படகு கட்டணம். ஒரு பஸ் போக முடியாத இடம் ஆட்டோ கட்டணம். இது போல் சின்ன சின்ன கட்டணங்கள்லாம் நம்ம செலுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த பயணத்தில் தினசரி என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த டூருக்கு கொஞ்சம் தயங்கி தான் வந்தேன். ஏன்னா என்னோட வரவங்க வரல, நான் மட்டும்தான் வரா மாதிரி இருக்குது. எல்லாரும் சென்னையில இருந்து வராங்க, நான் மட்டும்தான் காஞ்சிபுரத்துல இருந்து வந்தேன். நமக்கு தெரிஞ்சவங்க இது வரைக்கும் நான் ஒருத்தரும் இங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதனால ஒரு தயக்கம் கொஞ்சம் இருந்தது. ஆனா இப்ப அது சுத்தமாவே இல்லை. எனக்கு இன்னும் ரொம்ப நெருங்கினவங்க மாதிரியே எல்லாரும்
திருப்தியா இருக்கு. சென்னை யாத்ராவுக்கு ரொம்ப நன்றி. என்னை வர வச்சு இந்த அளவுக்கு என்ன திருப்தியா எனக்கு இருக்கு. அதனால ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இலங்கை சுற்றுலா பயண விவரம். நாள் 1. சென்னையிலிருந்து விமானம் மூலமாக இலங்கை தலைநகர் கொழும்பு நோக்கி புறப்படுதல். பிற்பகல் கொழும்பு நகரில் அமைந்துள்ள பண்டார நாயகா விமான நிலையம் சென்றடைதல். மதிய உணவுக்கு பின்னர் கொழும்பு நகரில் அமைந்துள்ள பொன்னம்பல வானேஸ்வரர் திருக்கோயில், பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில், லோட்டஸ் டவர், சுதந்திர தின சதுக்கம், அழகிய கடற்கரை என முக்கியமான இடங்களை சுற்றி பார்த்தல். இரவு கொழும்பு மாநகரில் 3 நட்சத்திர விடுதியில் தங்குதல். நாள் 2. காலை உணவுக்கு பிறகு 2 இருக்கைகள் கொண்ட ஏசி பேருந்து மூலமாக அனுராதபுரம் புறப்படுதல். இலங்கை மாநகரில் முதலில் தோன்றிய முன்னேஸ்வரம் சிவன் கோயில் மற்றும் சக்தி பீடம் சென்று தரிசனம் செய்தல். ராமபிரான் போர்க்களத்தில் ஏற்பட்ட தோஷம் நீங்கிட தனது கைகளால் மணலால் உருவாக்கி வழிபட்ட மணல்வாரி ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயில் சென்று நமது கைகளால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தல். பின்னர் மிக முக்கியமான நகரமான அனுராதபுரம் புறப்படுதல். இரவு அனுராதபுரம் 3 நட்சத்திர விடுதியில் இரவு தங்குதல். நாள் 3. காலை உணவுக்கு பின்னர் பேருந்து மூலமாக அனுராதபுரம் நகரில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்தல். அசோக மன்னரின் மகள் சங்கமித்ரா அவர்கள் உருவாக்கி வளர்த்து வரும் மகா போதி மரம் தரிசனம் செய்தல். பின்னர் யாழ்ப்பாணம் நோக்கி வவுனியா காடு மற்றும் மன்னார் வழியாக புறப்படுதல். வழியில் பாடல் பெற்ற திருக்கோயில் திருக்கேதீஸ்வரம் திருக்கோயில் தரிசனம் செய்தல். திருக்கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள ராவணன் மனைவி மண்டோதரி பூஜித்த சிவபெருமானை தரிசனம் செய்தல். பின்னர் மன்னார் புறப்படுதல். மன்னார் நகரில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்தல். மதிய உணவுக்கு பின்னர் மன்னார் நகரில் இருந்து 1 மணி நேர பயணம் செய்து மன்னார் வளைகுடா சென்றடைதல். இங்குள்ள பழைய பழுதடைந்த கப்பல் போக்குவரத்து துறைமுகம் சுற்றி பார்த்தல். ராமர் சேது பாலம் அமைந்துள்ள இடமாக கருதப்படும் இடத்தை பார்த்தல். முன்னர் இங்கிருந்துதான் ராமேஸ்வரத்துக்கு படகு போக்குவரத்து நடைபெற்று வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் யாழ்ப்பாணம் புறப்படுதல். யாழ்ப்பாணம் நகரில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற நல்லூர் கந்தசாமி திருக்கோயில் தரிசனம் செய்தல். இங்குள்ள கருவறையில் வேல் வைத்துதான் பூஜை செய்கிறார்கள். சிலை வழிபாடு கிடையாது. எனவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றிய திருக்கோயிலாகும். இக்கோயில் வாழ்வில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலாகும். இரவு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள 3 நட்சத்திர விடுதியில் தங்குதல். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் இதெல்லாம் அந்த சுலோவில் கோயிலை பார்ப்போமான்னு ரொம்ப கனமா இருந்தது. எல்லாம் பார்த்தோம். என்னை கூட்டிட்டு வந்த சென்னை யாத்திரா நன்றி வணக்கம். சிவன் போராபாளையம் பவானிக்கு போராபாளையம் காவேரி கரையில் இருக்கிற சங்கமேஸ்வர ஆலயம் இந்த நாகரி ஆப்போசிட் 6 நாள் கட்டில ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எங்களுக்கு வாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்மன் ரொம்ப எல்லா சாமியும் இருக்கு. நாள் 4. காலை உணவுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தின் அருகில் அமைந்துள்ள கீரிமலை என்கிற இடத்திற்கு புறப்படுதல். கடற்கரை அருகில் அமைந்துள்ள சுத்தமான நன்னீர் குளத்தில் நீராடுதல். காங்கேசன் கப்பல் துறைமுகத்தை பார்வையிடுதல். நாகப்பட்டினத்தில் இருந்து புறப்படும் கப்பல் இங்குதான் வந்து செல்கிறது. பின்னர் கீரி மலையில் அமைந்துள்ள நகுலேஸ்வரன் சிவன் கோயில் தரிசனம் செய்தல். பின்னர் நைனார் தீவு நோக்கி சிறிய கப்பல் மூலம் புறப்படுதல். நைனார் தீவில் அமைந்துள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான நாக பூசணி அம்மன் திருக்கோயில் தரிசனம் செய்தல். பின்னர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள டச்சுக்கோட்டை, யாழ்ப்பாணம் லைப்ரரி, திருவாசக அரண்மனை உட்பட பல இடங்களை கண்டு கலித்தல். இரவு வவுனியா நகரில் தங்குதல். நாள் 5. காலை உணவுக்கு பின்னர் வவுனியா நகரில் இருந்து புறப்பட்டு 3 பக்கமும் அழகிய கடற்கரையுடன் இயற்கையாகவே அமைந்துள்ள திரிகோணமலை சென்றடைதல். இங்குள்ள துறைமுகம் நெய்யல் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நெய்யல் கடற்கரையில் ஸ்பீட் போட் படகு மூலம் சவாரி சென்று கடற்கரையின் அழகை ரசித்தல். பின்னர் மலை மீது அமைந்துள்ள திரிகோணமலை திரு கோணேஸ்வரர் சிவபெருமானை தரிசனம் செய்தல். சக்தி பீடங்களில் ஒன்றான சங்கரி தேவி திருக்கோயில் தரிசனம் செய்தல். பின்னர் பராசக்தி அம்மன் சக்தி பீடம், லட்சுமி நாராயண பெருமாள். பின்னர் ராவணன் இந்த மலையை அரிவாள் மூலம் வெட்டி எடுத்துச் செல்ல முயற்சித்து வெட்டிய இடத்தை
ராவணன் வெட்டு என்று அழைக்கிறார்கள், அதையும் தரிசிக்கிறோம். மதிய உணவுக்கு பின்னர் கன்னிகா சுடுநீர் கிணறு சென்று ஒவ்வொரு கிணற்றிலும் வெவ்வேறு மாதிரி சூடாக இருக்கும் வெந்நீர் இருக்கும் கிணறுகளை பார்த்த பின்னர் மாத்தலை புறப்படுதல். வழியில் ராவணன் கோட்டை அமைந்துள்ள சிகிரியா பார்த்தல். பின்னர் கோல்டன் புத்தா ஸ்பைஸ் கார்டன் பார்த்து ரசித்தல். மாத்தலையில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் தங்குதல். வணக்கம். சென்னை யாத்திராவுக்கு முதல் வணக்கம், ராமுக்கு இரண்டாவது வணக்கம், டிரைவருக்கு கிளீனருக்கு மூன்றாவது வணக்கம். ஏன் சொல்றதுன்னா, நான் போய் முதல்ல அண்ணங்கிட்ட கேட்டேன், அண்ணா ஸ்ரீலங்கா போலாமா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் ரெடி வரீங்களா? அண்ணா அதுக்காக தானே இருக்கோம், உடனே கிளம்புவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா சேர்ந்தாங்க, டிக்கெட் பண்ணோம். லாஸ்ட்ல எங்க அண்ணனுக்காக டிக்கெட் இதுதான் இருந்தது, அண்ணனுக்கு பாஸ்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு நீங்க பாஸ்போர்ட் எடுத்து கடைசி மினிட்ல அவருக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கு பெரிய நன்றி. அதே போல இந்த யாத்திராவை பொறுத்தவரைலாம் யாருமே எதுவுமே குறை சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை நான் சொல்றேன் கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு யாத்திராவுக்கு போகும்போது, மலேசியாவுக்கு போகும்போது அப்படிதான், தன்னுடைய குடும்பமா தான் அழைச்சிட்டு போயிருந்தாரு. எல்லா இடத்துலயும் சரி, எதுவாக இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர் காணான்னு கூட தேடி எடுத்துட்டோம். அதே மாதிரி தங்குற இடத்துல கூட சரி, உங்களுக்கு சிறப்பா இருக்கா, எல்லாம் வசதியா இருக்கா, அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் அது ஒரு கேட்டு தான் பார்த்துருப்போம். அதுதான் சொல்லலாம், அன்பும் அறமும் உடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம். அது அந்த மாதிரிதான் இந்த குடும்பம், சரிங்களா? அதே போல இந்த குடும்பமும் சரி, சென்னை யாத்திரை குடும்பம் நம்ம குடும்பமா தான் அழைச்சு போனாங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி ஸ்ரீலங்கா பொறுத்தவரைனா தமிழ்நாடை பார்த்த ஸ்ரீலங்கா பார்த்து நிம்மதியா இங்கே இருந்துடலாமான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மதிப்பு மரியாதை, அந்த வாழ்த்து, அதனுடைய கோயிலுடைய நிர்வாகம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கு. நம்ம நீங்க தமிழ்நாட்டுல போனீங்கன்னு வச்சுங்களேன், கியூ போட்டுருவான், 1000 ரூபாய் டிக்கெட், 500 ரூபாய் டிக்கெட். ஆனா இங்க பார்த்தா எல்லோரும் கோயில் நிர்வாகம் போது இருக்கிற மக்கள் அனைவரும் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறேன். முருகர் தான், அந்த நல்லூர் முருகர். அங்க போனோடனே அப்படியே அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா நாகஜோதி, நாகபூஷணம் அம்மாள் சிறப்பாக இருந்தது. எல்லா விதத்திலும் அதே மாதிரி நம்மள அழைச்சி போனதெல்லாம் ரூம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பிரமாதம். சென்னை யாத்திராவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவிச்சுக்க நன்றி, வணக்கம். நாள் 6 காலை உணவுக்கு பின்னர் கண்டி மாநகர் வழியாக நுவர் எலியா புறப்படுதல். வழியில் பல்வேறு ரத்தின கற்கள் தயார் செய்யக்கூடிய ஜெம் ஃபேக்டரி சென்று நவரத்தின கற்களை பார்வையிடுதல். பின்னர் ராமர் தங்கிய ராம்பட ஆஞ்சநேயர் திருக்கோயில் தரிசனம் செய்தல். பின்னர் தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய டீ பேக்கரி சென்று பார்வையிடுதல். 6000 அடி உயரத்தில் அழகிய மலை மீது அமைந்துள்ள நுவர் எலியா நகரில் அமைந்துள்ள கிரகரி லேக் சென்று படகு சவாரி மற்றும் ஸ்பீட் போட் சவாரி செய்து மகிழ்தல். இந்த இடம் மினி இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மிதமான சூழல் மற்றும் இயற்கை எழிலை ரசித்தபடி இரவு 3 நட்சத்திர விடுதியில் தங்குதல். நாள் 7 காலை உணவுக்கு பின்னர் காயத்ரி தேவி சக்தி பீடம் சென்று தரிசனம் செய்ய புறப்படுதல். பயண வழியில் நீர்வீழ்ச்சிகள், அணைக்கட்டுகள், இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு பயணத்தை தொடர்தல். பின்னர் வாகனம் மூலமாக நுவர் எலியா நகரில் அமைந்துள்ள ஸ்டேடியம், சுதந்திர தின சதுக்கம் பார்த்து ரசித்தல். அங்கு அமைக்கப்பட்டுள்ள 108 பான லிங்க திருக்கோயில் தரிசனம் செய்தல். நுவர் எலியா நகரின் அழகை கண்டு ரசித்தல். பின்னர் சீதா பிராட்டி தவம் இருந்த அசோக வனம் சென்று தரிசனம் செய்தல். அதன் அருகே அமைந்துள்ள ஆஞ்சநேயர் திருப்பாதமும் தரிசனம் செய்தல். விருப்பப்படுபவர்கள் சீதா நதியில் புனித நீராடலாம். பிறகு சீதா தேவி அக்னி பிரவேசம் செய்த திருக்கோயில் தரிசனம் செய்தல். பின்னர் கதிர்காமம் புறப்படுதல். போகும் வழியில் அடர்ந்த வனப்பகுதியில் செல்வதால் யானைகள் மற்றும் வன விலங்குகளை காணும் வாய்ப்பு கிடைக்கும். இரவு கதிர்காமம் முருகன் திருக்கோயிலில் தினசரி நடைபெறும் பிரம்மாண்டமான வழிபாட்டில் கலந்து கொள்ளுதல். இரவு தங்குதல். நாள் 8 கதிர்காமம் நகரில் இருந்து புறப்பட்டு அழகிய இயற்கை காட்சிகளை தரிசனம் செய்து கொழும்பு நோக்கி பயணம் செய்தல். கொழும்பு நகரில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்த்து ரசித்தல். மார்க்கெட் சென்று தேவையான பொருட்களை வாங்குதல். பின்னர் ஓய்வெடுத்தல். விமான நிலையம் புறப்படுதல். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இலங்கை சுற்று பயணத்தை முடித்துக்கொண்டு இனிமையான நினைவுகளுடன் இரவு விமானம் மூலம்
சென்னை புறப்படுதல். சென்னை யாத்திராவில் முதலில் சார்தாம் சென்றோம். அடுத்து அமர்நாத். இது 3வது முறை ஸ்ரீலங்கா வந்துள்ளோம். மிக சிறப்பாக இருந்தது. சார்தாம் போயிட்டு வந்ததிலிருந்து சென்னை யாத்திரா குடும்ப நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். அடுத்து வரை எல்லா யாத்திரையும் சென்று வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். இது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சரியாக இருந்தது. ஒரே ஒரு குறை இருந்தது. என்னவென்றால் எல்லாம் சரியாக இருந்தது. அதுதான் குறை. அடுத்து நான் முதலில் ஸ்ரீலங்கா 79 விமான பயணம். சார்ஜ் 980 ரூபாய். எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. சென்னை யாத்திராவிற்கும் ரொம்ப நன்றி. இந்த யாத்திரையில பங்கு கொள்ளக்கூடிய ஆன்மீக பக்தர்கள், சென்னை யாத்ரா நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்கூட்டியே முடிவு செய்து தங்கள் இருக்கையினை புக் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்.